ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஆர்க் வீடியோ தான் போட போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்ட் 4. நம்ம இன்னைக்கு எப்படியாட்டு பெட்டு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுப்போம். இந்த வீடியோ டேமிங் அதுவாகவே டேம் ஏதாட்டு ஆனால் மட்டும்தான் உண்டு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படி தான் எல்லா வீடியோவும் எடுக்கிறோம். ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரில, நம்மளுக்காகவே வந்து டேம் ஆகிக்கிடுது. போன வீடியோ என்னடானா, நம்ம மடின்னு போயிட்டு இருந்தோம், ராப்டர் வந்துச்சு, அடித்தோம், அன்கான்சியஸ் பண்ணோம், டேம் பண்ணோம். சரி வாங்க மேட்சை பார்க்கலாம். கேம்குள்ளே போகுது. நம்மளுக்கு நிறைய ஒர்க்குகள் இருக்கு இன்னைக்கு. அவ்வளோதான், கடைசியாக விட்டதோடு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம் கைஸ். பர்பிள் கலரா? போன தட்டி நம்மளுக்கு மட் கலர் கிடச்சிருக்கு கைஸ். எப்பவுமே என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னது கைஸ்? அது என்னதுன்னு தெரில. அந்த அது பேர் சளிக்கோ தைரியம் கைஸ். அது நம்மளை பார்த்துட்டா அட்டாக் பண்ணும், அக்ரெசிவ் டைப்பு. இங்கே ஒன்று அலைஞ்சிட்டு இருந்தா அதை காணும். எப்படியும் நம்மளுக்கு லக்கு தானே, அது போயிடலாம். சரி, நம்ம இன்னைக்கு மிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிட்டில் பியோமியாவா, அது வீடு கட்டினா போதும். நம்ம வீட்டுக்குள்ளே போனால் நம்ம இதை முடிச்சிட்டோம். முடிச்சாச்சுன்னா இருக்கும். நான் முதல் லெவலப் கைஸ். இது வேகமான லெவலப். 8ஆம் லெவலும் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம நார்மலாக இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேக்கில் தான் தூங்கி தூங்கி முழிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ ரியல் பேக் தேவைப்படுது. ரேபிட்ரு கிட்ட ஹைட் இருக்கா? 17 ஹைட் இருக்கா? எப்படி? இப்போ செஞ்சிடலாம். பெட்டுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. டேச்சும் உட்டும் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ நம்ம வேகமாக போய் மரத்தை பிக்காட்ஸ் வச்சு அடிச்சிட்டோன்னா ஹேட்செட் கிடச்சிரும். சாரி, தேய்ச்சி உட்டும் கிடச்சிரும். வேகமாக இதெல்லாம் அடித்து உடைக்கணும். எவ்வளோ தேய்ச்சி உட்டு 15 கேட்டாங்க, தேய்ச்சோடு கேட்டாங்க, அதை கவனிக்கலையே. வேகமாகவே உடஞ்சிட்டு இந்த மரம் ரொம்ப ஆழமான. ஆமாம், இங்கே நான் ஏற்கனவே செத்துருக்கேனா? ஐட்டம் கேஸில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பசிக்குதாம்ல தம்பிக்கு. ஆமாம், நம்ம மீட்டு குக்குடு போட்டோம்ல. ஏன்னா நம்மகிட்ட மீட் இல்லை, அதையாட்டும் எடுத்துக்கலாம். குக்குடு மீட் இன்னும் 11 இது குக்குடாக வேண்டியது. இப்போ ஒரு 2 சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஃபுட் லெவல் இப்போ அதிகம் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆழம் பக்கம்தான் வீடு கட்டினா அதுக்கே ரேப்டர்லாம் இருக்குது. ரொம்ப உள்ளனா என்னெல்லாம் இருக்குமோ யாருக்கு தெரியும். நம்ம இங்கேயே வேலையை வீட்டை கட்டி இங்கேயே இருக்க வேண்டியதான். அதுவும் கொஞ்ச நாள் தான் கைஸ் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாட்டு ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து அங்கே தங்குவோம். அதுக்கு நம்மளுக்கு பிடி இருக்கணும். பிடி பெட்ரோடானுக்கு சேடல் 38ஆம் லெவலில் தான் அன்லாக். ஆனால் இப்போலாம் பிடிச்சி ஒன்றுத்துக்கும் ஆகாது. அவ்வளோதான் கைஸ். ஐயோ, அது வீடு பக்கம்லாம் அலையுது. நம்ம வீட்டு பக்கம் வந்து அடிப்போம், இல்லைன்னா அது வேட்டையாடுவோமா? வேட்டையாடணுன்னா ஆடிடலாம். இன்னும் உட்டு தேவையா? ஒரு 2 அடி அடித்தா உட்டு 5 வந்துடுமா? தேவைப்படுற உட்டு ஒரு அடியிலே கிடச்சிரும் சொல்ல முடியாது. ஒரு அடி இல்லையே தேய்ச்சி அவ்வளோதான். ஒரு 5 விட்டு. இப்போ எங்கே போச்சு தள்ளிக்கோ தெரியும். ஆள் காணாமட்டு அந்த இருக்கான் பார்த்தீங்களா? தண்ணிக்குள்ளே அப்படியே போய் அந்த சைடு பேர். சரி வாங்க பெட்டு கட்டி வச்சிருவோம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இப்போதைக்கு நம்மளுக்கு அன்லாக் ஆகிருக்கிறதெல்லாம் வச்சுருவோம். அப்புறம் நல்லா சூப்பராக தேய்ச்சி ஃப்ளோருக்கு இப்போ என்னெல்லாம் வேணும்? உட்டு மட்டும் தேவைப்படுது கைஸ்.
சரி என்கிராம்ஸில் போய் எதெல்லாம் இப்போ அன்லாக்காக தேவையானதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸ்பை கிளாஸ், போ, ஸ்டோன் ஆரோ, இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். பெட் எடுத்து வைப்போம். மெயினான வேலையே அதுதான். கடைசியில் கட்டில் கைஸ். ஒழுங்கா வை. அவ்வளோந்தான். வீட்டுக்கு கட்டில் வச்சாச்சு கைஸ். இதுக்கு மேலே நம்மளோட வீட்டுக்கு இப்போ நம்ம அடுத்த வேலையை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வேட்டையாடலாமா, எல்லாரையும் கூப்பிடலாம். ஆளோ ஆள் 3 பேரும் வாங்கடா. ராப்டர் பறந்து வருவான் சொன்னோம்ல. டார்கெட் போட்டு அடிச்சாதான் உண்டு. இங்க இருக்கான் டார்கெட். வாடா அந்த பிளேஸ். அவ்வளோ ஐய டார்கெட் ஆகி தொலை. அப்பளம்தான். 3 பேரும் ஓடி வரானுங்களா. ஒருத்தன் போயிட்டான். 2 அப்பளம் நான் அடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். சண்டைக்கு வந்துட்டு நம்மளும் இறங்கி ஆடணும். சளிக்கோ டேஞ்சர்ஸ் ஏரியா என்கிட்ட. இது டேஞ்சரால எனக்கு இப்போ தான் தெரியும் இது டேஞ்சர்னு. இல்லை வேற என்னமோ டேஞ்சர். இல்லையே டேஞ்சர் போயிட்டு ஒருவேளை அதான் டேஞ்சரோ. இல்லையே வேறு சால்ட்டாக தான் இருக்கும். ராப்டர் இருந்தும் நனைஞ்சிச்சுல. அது செத்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க வீட்டு பக்கத்தில் முதல்ல போவோம். எது டேஞ்சரோ மறுபடியும் டேஞ்சருக்கு அடிச்சுன்னா நம்ம வேணால் பார்க்கலாம். வுட்டு தான் பிரச்சனையாக இருக்குங்க. ஆனால் எல்லா வுட்டையும் நம்ம இங்கே எரிச்சிட்டு இருக்கோம். மட்டும் தான் வந்த மாதிரி இருக்கு. வரானுங்க. ராப்டர் தான் ஸ்பீடாக இருக்காங்க கைஸ். வேறு யாருமே ஸ்பீடு கிடையாது கைஸ். வுட்டு இதுலேயே இருக்குது. இதில் இதை யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீடில் இது ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிடுச்சான். எல்லாம் வந்தாச்சுல. ஸ்டாப் ஆல். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம தேவையான எல்லா வேலையும் செஞ்சிடலாம். வேர்ஸ் ஒரு டைமிங் பார்க்கலாமா. போலா அன்லாக் பண்ணியிருக்கானு அந்த இல்லையே. போலா தான் தேவை. அட மூளை இல்லாத முட்டாள் மாதிரி பண்ணியிருக்கேன். போலாவை தவிர எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். போலை வர அன்லாக் பண்ண முடியாது. அடிச்சு தான் வரட்டி பிடிக்கணும். வேற வழி இல்லைங்க. போச்சு. அதுதான் சரியான ஸ்பீடில் ஓடும். அதை விரட்டி பிடிக்கிறது இந்த இருக்கான். எத்தனை லெவல்? 17 லெவல். போலா இல்லைன்னா அன்கான்சியஸே பண்ண முடியாது. என்ன பண்ண அடிச்சு பார்ப்போமே. எங்கேயாவது செவுத்துட்டு போய் இடிச்சானா கரெக்டாக இருக்கும். அவன் ஃபுல் ஸ்பீடில் ஓடுறானேல. தலையில் விழு இல்லை இது. ஆமாம் தண்ணிக்குள்ளே போனால் செத்துது. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோந்தான். இது அவ்வளோந்தான் செத்துட்டு. ஆனால் வேறு வழி இல்லை. அதை விட தான் செய்யணும். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை முடித்தாலும் முடியும். என்ன ஜெல்லி ஃபிஷ் அடிக்க மாட்டேங்கி. ஒரு வேளை அதை அடிக்கிறது போல். ஆனால் நிறைய பேர் சொன்னானுங்க அதை அடிக்கும், ஷாக்கு கொடுக்கும், அது பண்ணும் இது பண்ணுன்ட்டு. அது நம்மளை தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று போங்க. எனக்கு ஒன்றுமே டேம் பண்ண முடியாது. அது மட்டும் உறுதி. வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. இதெல்லாம் செஞ்சுட்டோம். வேறு தேட்ச் ஃப்ளோர்லாம் செஞ்சாச்சு. மோட்டர்டன் பேஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. அதை வச்சு தான் நார்காட்டிக் பண்ண முடியும். அது முக்கியம். ஹேட்ஸுங்க இதுக்கும் ஹேட்செட்டு தான் முக்கியம். ஏன்னா ராக்கு அடித்தா ஹேட்ஸை வச்சு அடித்தா ஸ்டோன் தான் நிறைய கொடுக்கும். அதுவும் நம்ம பிக்கேட்ஸை வச்சு அடித்தா ஃப்ளின்ட்டு அதிகமாக கொடுக்கும். அப்புறம்
சில தடவை மெட்டல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பொரோக்கைட்டா இதெல்லாம் என் தலை எழுத்து. ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணின்ட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ போரிங்காக தான் சரியான ஸ்பீடில் உடஞ்சி தொலை. ஸ்டோன் கிடச்சிருக்குமா? 65 ஸ்டோன் கேட்டேன். நீ 65 ஸ்டோன் வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. அந்த ராக்கையும் உடச்சிச்சு. அப்போ 65 ஸ்டோன் கிட்ட இருக்கும். 73 ஸ்டோன் எடுத்துருக்கோம் கைஸ். இப்போ அதை மட்டும் செஞ்சாச்சுன்னா வச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு இல்லை கீழே வைக்கலாமா? இது தெரியாமல் போச்சு. அவ்வளோ வீட்டு பக்கத்தில் இங்கே கரெக்டாக இருக்குமா? அவ்வளோதான். வாட்டர் அண்ட் பேஸ்ட் வச்சாச்சு கைஸ். சரி என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். கன்சூவபிள் ட்ரக், நார்கோபெரியும் ஸ்பாயில்டு மீட்டுமா? 2 ஸ்பாயில்டு மீட்டு என்கிட்ட இருக்கு. ராப்டர் கிட்ட எத்தனை ஸ்பாயில்டு? ராப்டர் லெவல் போயிருக்கா. லக்கு கைஸ். ஹெல்த்து போடும். ஏன்னா இந்த ராப்டர் நம்மளுக்கு நீண்ட காலம் இருக்கணும்ல. ஒரே ஒரு ஸ்பாயில்டு மீட்டு தான் இருக்கு. விலோக்கி ரொம்ப நாளாக நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஸ்பாயில்டு மீட்டா நாசமாக போனது. சரி இல்லை பரவாயில்ல. உள்ள எடுத்து வைப்போமா? மொத்தம் எத்தனை? 4 தான் இருக்கு. நார்கோபெரியை கலெக்ட் பண்ணி அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க ராப்டர் வெறியாக இருக்கான். நம்ம டீமு ஃபுல்லாக பவராக இருக்குது. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்